இதுல விவாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. உள்ளார போயிருக்கிறது மட்டும் இல்ல. 10ஆம் தேதி குடும்பம் பார்த்திருக்கு அவனை. இன்னைக்கு 19 காயத்தோட பாடியை பாக்குறோம். சோ இது சிறை தவிர வேற எங்கேயுமே இந்த காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திமுக சொல்லுகின்ற கணக்கு ஆரம்பிச்சிருச்சுன்றது சிறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பல விதமான மரணங்கள். திமுகவால் அந்த மரணங்கள் சித்திரவதையால் ஏற்பட்டிருக்கு என்பதை விசாரிப்பதற்கு அவர்களுடைய வழக்கறிஞர் குழு ஏதோ பணி செஞ்சதா? அப்ப எந்த அரசு வந்தாலும் இதை தவிர்க்க முடியாதா? சிறை என்பது 4 சுவருக்குள்ளார இருக்கக்கூடிய நபர்கள் வாழும் இடம். அதுல எப்போ ஒரு அவுட் சைட் பர்சன் உள்ளார செல்கிறார்களோ அப்பொழுதுதான் 3வது கண்ணாக அந்த சிறையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கிட்டத்தட்ட 25 கூட நம்ம விட்டுறலாம், 23 நம்ம எடுத்துக்கலாம். அதை அமல்படுத்துவதற்கு இங்க என்ன சவால்கள் இருக்கு? அதை ஏன் கடந்த அரசாங்கம் அதை அமல்படுத்தல இப்ப வரைக்கும்? பெரிய சவால் இருக்குமா? பெரிய சவால் என்னன்னா, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சிறைத்துறை இன்று கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சிறைத்துறை இன்று கிடையாது. இன்று சிறைத்துறையில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நடக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அவர் ஜெயில் சூப்பரண்டா இருந்தாலும் சரி, அவர்கள் டிஐஜி ஆஃப் பிரிசன்ஸா இருந்தாலும் சரி, அவர்கள் ஐஜி ஆஃப் பிரிசன்ஸா இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து கூட்டாக இந்த கரப்ஷனை மறைப்பதற்கான பல வழிமுறைகளை பயன்படுத்துவார்கள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரிகள் மட்டத்தில் இதை சரி செய்யப்படலை அப்படின்னா இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கும் அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற வாதத்துக்குள்ள போக முடியுமா? கண்டிப்பாங்க. அரசாங்கத்துடைய பொறுப்பே ஓவர் சைட் தானே. அப்ப இதற்கு எதிரி எங்க இருக்காங்கன்னா அரசாங்கத்துல இல்ல, இதற்கு எதிரி துறையில இருக்காங்க, சிறைத்துறையிலே இருக்காங்க. அப்ப இந்த அரசாங்கம் இதை எப்படி கையாண்டிருக்காங்க? ஒரு நம்பிக்கை எதுவும் இருக்கா இவங்க கரெக்டா கையாளுவாங்க அப்படின்னு? போஸ்ட்மார்ட்டம் முடியுது, அந்த 3 நபர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்று விசாரணையில் தெரிந்தவுடன் நடவடிக்கை எடுத்து கைது செய்கிறார். இந்த வேகமான செயல்பாடு நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. 5 மினிட் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய வழக்கறிஞர் ஹென்றி திபேன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென் தாமரை குளத்தை சேர்ந்த சபரிவர்மன் லாக்அப் டெத். நீங்கள் காலையில் பேசும்பொழுது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தாவேக்கா அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட திமுக வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா 4 சிறை மரணங்கள் நடந்துருச்சு தாவேக்கா அரசில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த சிறை மரணங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் இதை தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அப்படிங்கிறது கடந்த கால சிறை மரணங்கள் பற்றி பேசும்பொழுதே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைன்னு. ஆனால் தாவேக்கா அரசு, அதாவது தாவேக்கா கட்சி திமுகவை குற்றம் சாட்டும் போது கிட்டத்தட்ட அஜித்குமார் அவர்களுடைய அந்த சிறை மரணத்துக்கு தான் கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கிறது பார்க்க முடியுது. இதெல்லாம் சொல்லி தான் அவங்க வாக்கு கேட்டாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அரசுல இது நடக்குது, இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் சோ சார்? இதான் அவங்க கூறுறாங்க. சிறையில் ஏற்படுகின்ற மரணங்கள் ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத்ஸ் என்று சொல்லுவோம். கஸ்டோடியல் டெத்ஸ் இன் ஜுடிஷியல் கஸ்டடி. காவல் நிலையத்தில் நடக்கும் மரணங்கள் போலீஸ் கஸ்டடின்னு பிரித்துருவோம். ரெண்டா பிரிக்கிறோம். இந்த ஜுடிஷியல் கஸ்டடியில தாவேக்கா ஆட்சியில் 4 நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா, என்ன டெத்து ஒரு பிரிசன்ல நடந்தாலும் அது ஜுடிஷியல் கஸ்டடியில ஏற்பட்டிருக்க மரணம் தான். நான் சிறைக்கு போகிறேன், எனக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்கு, நான் போய் ஐ சஃபர் அண்ட் ஹார்ட் அட்டாக் தேர். டெக்னிக்கலி இட் இஸ் அ டெத் இன் கஸ்டடி இன் சோ அண்ட் சோ ஜேடி. இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். திமுக சொல்லுகின்ற கணக்கு ஆரம்பிச்சிருச்சுன்றது சிறையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பல விதமான மரணங்கள். திமுகவால் அந்த மரணங்கள் சித்திரவதையால் ஏற்பட்டிருக்கு என்பதை விசாரிப்பதற்கு அவர்களுடைய வழக்கறிஞர் குழு ஏதோ பணி செஞ்சதா? இல்ல செய்யலையா அவங்க அப்படின்னு கேக்குறேன். செஞ்சிருக்காங்களா கேக்குறேன். 4 மரணங்கள்னு சொல்றாங்க. அந்த 4 மரணங்கள் சித்திரவதையால் ஏற்பட்டிருக்க மரணங்களான்னு கேட்கிறேன். 4 மரணங்கள் இருக்கலாம்.
அது சித்திரவதையால் ஏற்பட்டிருக்க மரணங்களான்னு தான் ப்ரூவ் பண்ணணும். சாரி டு இன்டரப்ட் சார். இந்த வழக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சார். இப்போ சபரிவர்மன் இறந்த இந்த வழக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைதி வந்து சிறையில் அடைப்பதற்கு முன்னாடி நீங்க- மெடிக்கலி ஃபிட். சரி சொல்லுங்க சார். நீங்க தான் சொன்னீங்க நான் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன்னு சொன்னதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு தான் பதில் இது, வேற ஒண்ணும் இல்ல. அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கின்ற காரணம் வந்து இது சித்திரவதையால் ஏற்பட்டிருக்க மரணம்ன்ற விதத்துல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். பிகாஸ் சித்திரவதையால் நடந்திருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது இதுல. அதுதான் நான் மீன் பண்றேன். ஓகே. ஆனால் அதை தான் கேள்வியாகவும் கேட்க வந்தேன். அதாவது ஒரு சிறையில் வந்து அவங்கள வந்து அடைப்பதற்கு முன்னாடி மெடிக்கலி ஃபிட் ரிமாண்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இல்லாமல் அவங்க உள்ளே போக முடியாது. அப்போ 10ஆம் தேதி வந்து குடும்பத்தை பார்த்து நல்லபடியாக பேசியிருக்கிறாரு சபரிவர்மன். இதுல விவாதம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. உள்ளார போயிருக்கிறது மட்டும் இல்ல, 10ஆம் தேதி குடும்பம் பார்த்திருக்கவன கஸ்டடியில பார்த்திருக்காங்க. இன்னைக்கு 19 காயத்தோட வாடிய பாக்குறோம். சோ இது சிறை தவிர வேற எங்கேயுமே இந்த காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த இடத்துல தான் என்ன கேள்வி வருது அப்படின்னா, அப்ப எந்த அரசு வந்தாலும் இதை தவிர்க்க முடியாதா? காவல்துறையினர் வந்து இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கவே முடியாது. அதுக்குதான் நான் வந்து 2 தீர்ப்பை பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசுறேன். இந்த ஆட்சி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 60 நாள் ஆயிடுச்சு. இந்த ஆட்சி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரைட். இந்த தீர்ப்புகள் நான் பேசுற தீர்ப்பு 2 தீர்ப்பு கையில வச்சிருக்கேன். ஒரு தீர்ப்பு வந்து 2/1/2023. யார் ஆட்சியில இருந்தாங்கன்னா அவங்க பதில் சொல்லிக்கிட்டோம். ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் சத்யநாராயண பிரசாத் 2 பேரும் சேர்ந்து சிறையில் இருக்கக்கூடிய நான் அபிஷியல் விசிட்டர்ஸை நியமனம் பண்ணணும் என்று கூறினார்கள். 2023 இருந்து இன்று வரை நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் நாட் அப்பாயிண்டட் இன் தமிழ்நாடு. இந்த நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் என்னன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால விளக்கமா சொல்றேன். அபிஷியல் விசிட்டர்ஸ்ன்றது வந்து வெவ்வேறு அபிஷியல் பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அபிஷியல் விசிட்டர்ஸ் கேட்டகரியில வருவாங்க. நான் அபிஷியல் விசிட்டர்ஸ்ன்றது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசாங்க பணியில் இல்லாத நபர்கள், பொது வேலை செய்யக்கூடியவர்கள் சிறைக்கு சென்று சிறையில் எப்படி நிலைமை இருக்கு என்று தெரிந்து கொண்டு நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் அபிஷியல் விசிட்டர்ஸ் நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் இணைந்து தான் போர்ட் ஆஃப் விசிட்டர்ஸ் உருவாக்குவாங்க. இதெல்லாம் தமிழகத்தில் இல்ல, உடனடியாக செய்யுங்கள் தான் சுருக்கமா இந்த தீர்ப்பு கூறுகிறது. சோ இதை தடுப்பதற்கு வழி இல்லையான்னு கேட்டீங்கல்ல, அதை தடுப்பதற்கு ஒரு வழி, சிறை என்பது 4 சுவருக்குள்ளார இருக்கக்கூடிய நபர்கள் வாழும் இடம். அதுல எப்போ ஒரு அவுட் சைட் பர்சன் உள்ளார செல்கிறார்களோ அப்பொழுதுதான் 3வது கண்ணாக அந்த சிறையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த 3வது கண்ணாக செயல்படுபவர்கள் தான் இந்த நான் அபிஷியல் விசிட்டர்ஸ். ஆனால் 2023க்கு முன்னாடியே நான் வழக்கு போட்டது வந்து 2017 போட்டேன். 2017 போட்ட வழக்குக்கு எனக்கு 2023 தீர்ப்பு வருது. 2023க்கு பிறகு இன்று வரை நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அப்போ சிறையில் இறந்த பிறகு மட்டும்தான் அந்த வழக்கு வெளியே வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது தவிர, மற்றபடி சிறையில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சித்திரவதை வெளியே வருவதற்கு இன்று வாய்ப்பு கிடையாது. அதன் முதல்ல மறந்துடக்கூடாது. சோ வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வழி இருக்கு, தீர்ப்பு இருக்குன்னு சொல்றேன். இந்த தீர்ப்பு தான் அமலாக்கம். இந்த தீர்ப்பு தான் அமலாக்கம் பண்ணணும். 2வது தீர்ப்பு சென்ற ஆண்டு இதே நாள் 2வது வழக்கு சென்ற ஆண்டு உச்ச நீதிமன்றம் இதே நாள் 15/7/25 ஒரு வருஷத்துக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பேசுறோம். மாற்றுத்திறனாளிகளை இந்த நாட்டில் இருக்க எல்லா சிறைகளிலும் எப்படி அவர்களை நடத்த வேண்டும் என்பது சார்ந்த ஒரு தீர்ப்பு அதே ஜஸ்டிஸ் மகாதேவன் இங்க வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ற அந்தஸ்துல கொடுத்தாரு. அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றவுடன் அவர் முன்னே ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு முருகானந்தம் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் சிறைக்கு அனுப்பப்படுகிறார், பொய்யான வழக்கு போட்டு. அது சார்ந்து அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார். ஆனால் இந்த வழக்கு முருகானந்தம் வழக்கு என்று சொல்லுவார்கள். முருகானந்தம் டாக்டரின் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அங்கேயும் கட்டளை இடுகிறார்கள். நான் இந்த 2ஐயும் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, இது 2ம் ஒரு அரசு உடனடியாக செய்ய வேண்டிய தேவை.
ஸோ இங்க வந்து சபரி வர்ணன் இறந்து போயிருக்கக்கூடிய அந்த கொலை செய்யப்பட்டிருக்கிற சித்திரவதையால் அது ஒரு இறப்பாக மட்டும் போய்விடக்கூடாது. கண்டிப்பாக சிறைத்துறையை மாற்ற வேண்டும் என்றால் இந்த 2 விஷயங்கள் அமுல்படுத்த வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கு. நீதிமன்றம் அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சிறைத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் இதை சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய அவசர தேவை இருக்கு என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நிச்சயமா. இப்ப நீங்க 2 தீர்ப்பை வந்து சொன்னீங்க. கிட்டத்தட்ட 25 கூட நம்ம வந்து விட்டுறலாம். 23 நம்ம எடுத்துக்கலாம். அதை அமல்படுத்துவதற்கு இங்க என்ன சவால்கள் இருக்கு? அதை ஏன் வந்து கடந்த அரசாங்கம் வந்து அதை அமல்படுத்தல இப்ப வரைக்கும்? இப்ப நம்ம இந்த புது அரசை விட்டுறலாம். 2026ல தான் நம்மளுக்கு தேர்தல் நடந்துச்சு. ஆனா அவங்க அதை பண்ணியிருந்திருக்கலாமே. பெரிய சவால் இருக்குமா. பெரிய சவால் என்னன்னா 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சிறைத்துறை இன்று கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சிறைத்துறை இன்று கிடையாது. இன்று சிறைத்துறையில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நடக்குது, மறந்துடாதீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. நிறைய ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. சிறைத்துறை, சிறைச்சாலை, சிறைத்துறையில சிறைச்சாலைக்குள் எங்க மதுரையில வந்து சிறைச்சாலைக்குள்ள வந்து சிறைச்சாலை வந்து ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துது. ஒரு பெட்ரோல் பங்க்ல எவ்வளவு லாபம் பண்றதுலாம் நமக்கு தெரியும். சிறைச்சாலைக்குள்ளார இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நடக்குது. அதோடைய பிலாசபியே வந்து எல்லாரையும் உள்ளார இருக்கக்கூடியவர்களை நல்ல என்கேஜ் பண்ணுன்ற நல்ல பிலாசபி. நான் அது தவறுன்னு சொல்ல. ஆனா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த மாதிரி புழக்கம் அதிகமாகும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்களாக அவர்கள் இல்லை என்றால், அவர் ஜெயில் சூப்பரண்டா இருந்தாலும் சரி, அவர்கள் டிஐஜி ஆஃப் பிரிசன்ஸா இருந்தாலும் சரி, அவர்கள் ஐஜி ஆஃப் பிரிசன்ஸா இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்ந்து கூட்டாக இந்த கரப்ஷனை வந்து மறைப்பதற்கான பல வழிமுறைகளை பயன்படுத்துவார்கள். இந்த நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் போனாங்கன்னா இதெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். இந்த தீர்ப்புகள் என்ன சொல்றாங்க? இந்த நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் உடைய அறிக்கையை வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் அந்த அறிக்கையை அவர்களுடைய மினிட்ஸை வந்து உங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ணுன்றாங்க. எங்கேயாவது நீங்களும் நானும் பார்த்திருக்குமாமா? அப்ப இதற்கு எதிரி எங்க இருக்காங்கன்னா அரசாங்கத்துல இல்ல, இதற்கு எதிரி துறையில இருக்காங்க, சிறைத்துறையிலே இருக்காங்க. சிறைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பான அதிகாரிகள் அரசாங்கத்துல சிறைத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரியுடன் கூட்டு சேர்ந்து நீங்க மற்றதெல்லாம் பேசுங்க, இந்த சமாச்சாரத்துக்குள்ளார வராதீங்க என்று அவர்களை தூரத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதை எங்களை போன்றவர்கள் கொடுக்கின்ற குற்றச்சாட்டு. இதை தாண்டிதான் இந்த அரசு பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்போ நீங்க கேட்டது சிரமம் எங்க இருந்து வருதுன்னா உள்ளே இருந்து வர சிரமம். அதுதான் இப்ப அதிகாரிகள் மட்டத்துல தான் அந்த தவறு நடக்குது. அப்படி அதிகாரத்தோட நெருங்கிய அனைவரும், அதிகாரத்தில் இருப்பவர்கள், சிறைத்துறை அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரிகளும் இல்ல, நான் இப்படி எடுத்துக்கலாமா? அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில நடக்கிற ஒரு விஷயம் அப்படி எடுத்துக்கலாமா? சிறைத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள், சிறைத்துறை அதிகாரிகளை பாதுகாக்கின்ற வெளியே இருக்கக்கூடிய நபர்கள், அது அரசியல்ல இருக்கலாம், மற்றபடி ஆபீசர்ஸா இருக்கலாம். இந்த கூட்டு இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் அபிஷியல் விசிட்டர்ஸ் நிச்சயமா. இப்ப இந்த இந்த விஷயத்துல இன்னும் ஒரு கேள்வியோட இந்த விஷயத்துல இருந்து கடந்து போகலாம். அதாவது அதிகாரிகள் மட்டத்துல தான், அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகாரிகள் மட்டத்துல தான் தவறு நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆளும் அரசை வந்துட்டு இங்க குற்றம் சாட்ட முடியுமா? ஏன்னா கடந்த ஆட்சி மேலையும் வந்துட்டு இப்ப இருக்கிற ஆட்சி வந்து குற்றம் சாட்டினாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியின் மீது திமுக வந்து எதிர்த்தரப்பா இருக்கும் பொழுது குற்றம் சாட்டினாங்க. அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரிகள் மட்டத்தில் இதை சரி செய்யப்படலை அப்படின்னா இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கும் அரசாங்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற வாதத்துக்குள்ள போக முடியுமா? கண்டிப்பாங்க. அரசாங்கத்துடைய பொறுப்பே வந்து ஓவர் சைட் தானே. ஒரு அமைச்சர், சிறைத்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அந்த சிறைத்துறை அமைச்சருடைய பொறுப்பு என்ன? இதை கண்காணிப்பது தானே. இப்படி நடக்கக்கூடிய தவறுகள், அந்த மனுக்கள் உங்களுக்கு நகல்கள் வரும்போது நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு அமைச்சருடைய பொறுப்பாக மாறுதில்ல.
அங்கதான் நிச்சயம். தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கத்துடைய பங்கு வருது அந்த ஸ்டேஜ்ல. சோ அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த விஷயத்தை இப்ப சபரிவர்மனுடைய இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் அதை எப்படி கையாண்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம பேசணும், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படிங்கிற அந்த வாசகம் வந்து தொடர்ந்து இந்த சிறை மரணங்களுக்கு நம்ம ஒரு நேர்காணல் பண்ணும்போதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த அரசாங்கம் இதை எப்படி கையாண்டிருக்காங்க? ஒரு நம்பிக்கை எதுவும் இருக்கா இவங்க கரெக்டா கையாளுவாங்க அப்படின்னு? சரி, நான் இதுல அரசாங்கம் தலையீடு செய்தார்களா இல்லையான்னா நான் பார்க்க தயாரில்லை. 3 நபர்கள் போஸ்ட்மார்ட்டம் முடியுது, 19 காயங்கள் இருக்கு. அந்த 19 காயங்களை பார்த்த உடனே அந்த 3 நபர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் என்று விசாரணையில் தெரிந்தவுடன் மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உடனடியாக தலையீடு செய்து இவர்கள் 3வரையும் நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்து கைது செய்கிறார்கள். அதனால ஒரு இண்டிபெண்டான போலீசிங், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அண்டர்டேக் பண்ண என்கொயரி, இது ரெண்டும் என்ன காட்டுச்சோ அதன்படி உடனடியாக செயல்பட்டார்கள். இந்த வேகமான செயல்பாடு நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. சரி, இவ்வளவு நேரம் இணைந்து கேள்விகளுக்கு பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்னொரு நல்ல தருணத்துல சந்திக்கலாம். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Max Gold, cash for gold. Call 044 4545 4545.